அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 2ல் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். பாருங்கள், அதில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி போட்டேன். அதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸு. எவாலுவேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம் இன்டெக்ரேஷனில், இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என்னன்னா இது கூட பவரை வந்து ஒன்று ஆட் பண்ணி பை அதவே போடுவோம். எக்ஸ் பவர் n+1 பை n+1. ஸோ எக்ஸ் பவர் 5/5. இங்கே அதே மாதிரி எக்ஸ் பவர் 4/4 வருது. இந்த 2 அப்படியே வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் இங்கே 1 இருக்குது. அப்போ 1+1/1+1னா 2. அப்போ எக்ஸ் பவர் 2/2. இது வந்து 2 × dx வருமா, dxை பண்ணால் எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டும். ஏன்னா நம்ம 11th 12th பேசிக் தான் அது. இங்கே 2 4s 8ன்னு போட்டோம். 4 2s 8, அவ்வளோதான். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் n dxனா ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் n+1/n+1 அதை வச்சு தான் போட்டிருக்கோம், ப்ளஸ் சி. சரிங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். u+4 2u+1 du. இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2 இன்டூ பண்ணிக்கலாம். 2u × u 2u², 2u × 4 8u வரும். அடுத்து 1 × u வரும். 1 × 4 4. இந்த 8uவையும் யூவையும் ஆட் பண்ணி 9u டேரெக்டாக போட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் இந்த ஃபார்முலா வச்சு. இப்போ u²னா u³ வரும். 3. இங்கே என்ன வரும், u²/2. இப்போ du பண்ணால் என்ன வரும், u ப்ளஸ் சி. சரிங்களா? அடுத்தது தேர்ட் சம். இன்டகிரல் x³ + 2x+1/x பவர் 4 dx. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ x³ x பவர் 4னா 1/x, 2x/x பவர் 4னா x³, இது 1/x பவர் 4 ப்ளஸ் dx. இப்போ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இன்டகிரேட் பண்ணோம்னா 1/xஐ வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா log x. இது வந்து பவர் மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், x பவர் -3 ஆயிரும். இப்போ x பவர் -3 + 1/-3 + 1. x பவர் -2/-2 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நம்ம இதையும் கொண்டு வாங்க, x பவர் -4 ஆயிரும். இப்போ அது கூட நம்ம +1 ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ x பவர் -3/-3 ப்ளஸ் சி. சரிங்களா? இங்கே -3 வரும், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பில் இதை திரும்ப கம்பைன் பண்ணி எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து அப்படியே கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ log x -1/x² -1/3x³ ப்ளஸ் சி. அடுத்தது ஃபோர்த் ஒன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள், a + b ² அப்போ a² + b² + 2ab வரும். அப்போ a²னா x², இதை ஸ்கொயர் பண்ணால் 1/x² ப்ளஸ் 2ab. இப்போ 2 × x × 1/x போடுவோம். x கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் 2 மட்டும் போட்டிருக்கோம். திரும்ப அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணுங்கள். x² பண்ணால் x³ 3. இது என்ன வரும், x பவர் -2வா, -2 + 1. அப்போ x பவர் -1/-1 ப்ளஸ் 2x ப்ளஸ் சி. அடுத்தது இந்த பவராக உள்ளதை டினாமினேட் கொண்டு வந்தால் 1/xன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பேசிக்ஸு. ரிடக்ஷன் ஃபார்முலா பார்த்துக்கலாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டகிரல் cos பவர் nx dxனா ஃபார்முலா 1/n cos n-1x sin x ப்ளஸ் n-1/n இன்டகிரல் cos n-2x dx. 1/n போட்டுக்குங்க, cos n-1x sin x. அடுத்து n-1/n இன்டகிரல் வரும் cos n-2x dx. இதுதான் ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டகிரல் cos பவர் nx dx. சரிங்களா? இதில் வந்து லிமிட் சப்போஸ் 0 to π/2ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம அடுத்து வரும்போது பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக இன்டகிரல் cos பவர் nx dx அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து இந்த மாதிரி எழுதும். இதில் சம்ஸ் பார்க்கலாம்.
இப்போ கொஸ்டின் பாருங்கள், இன்டெக்ரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து படித்து வச்சிட்டோம்னா இப்போ 1/n, n வந்து இங்கே 2, காஸ் n மைனஸ் 1, அப்போ 2 மைனஸ் 1 போடுவோம், அப்போ 1x ஆகிடும். sin x ப்ளஸ் n மைனஸ் 1/n, அப்போ 2 மைனஸ் 1, அப்போ 1/n 2 இன்டெக்ரல் காசு 2 மைனஸ் 2 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ பவர் 0நாவே அது வேல்யூ வந்து 1, அப்போ இது ஃபுல்லாக வந்து வேல்யூ வந்து 1 ஆயிரும். வெறும் டிஎக்ஸ் மட்டும் போடுவோம். ஓகேங்களா? அடுத்தது இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 sin x cos xனா sin 2a போடுவோம். இங்கே 2 மிஸ் ஆகிறதுனால 2ஆல் இன்ட்டு பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ இதுக்கு வந்து sin 2x வந்துடும். 2 × 2 4 ஆயிடுச்சு. இப்போ 1/2 இன்டெக்ரல் dx வந்து எக்ஸ். அவ்வளோதாங்க ஆன்சர். ப்ளஸ் சி போடுறோம், அவ்வளோதான் ஆன்சர். ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும். 1/n cos n மைனஸ் 1x sin x ப்ளஸ் n மைனஸ் 1/n cos n மைனஸ் 2x dx. அதாவது n மைனஸ் 1/n cos n மைனஸ் 2x dx. இங்கே இன்டெக்ரல் போடணும். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் அதே மாதிரி இன்டெக்ரல் cos cube x dxனா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். n இருக்க இடத்துல 3 போடுங்க. அப்போ 3 மைனஸ் 1 2 ஆயிடுச்சு sin x ப்ளஸ் இங்கேயும் 3 மைனஸ் 1 2 ஆயிரும். cos 3 மைனஸ் 2 cos x dx. அடுத்தது இது அப்படியே இருக்கட்டும். 2/3 இன்டெக்ரல் cos x ஃபார்முலா sin x ப்ளஸ் சி, அவ்வளோதாங்க. சார் நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து ஃபார்முலா படிச்சிங்கனாவே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். இதே இது 0 to π/2 லிமிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா cos nx dxக்கு ஃபார்முலா என்னென்னா, n வந்து ஈவனாக கொடுத்துட்டாங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள், n வந்து ஆடாக கொடுத்துட்டாங்கன்னா இதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஈவனாக இருக்குது ஃபஸ்ட்னா n மைனஸ் 1/n, அதாவது வந்து இங்கே எல்லாம் ஆடாக வரும். ஈவனாக கொடுத்துட்டாங்கனாலும் சரி, ஆடாக கொடுத்துட்டாங்களும் சரி, நியூமரேட்டர் வந்து ஆடாக தான் வரும். n மைனஸ் 1, n மைனஸ் 3, n மைனஸ் 2 எப்படி போயிட்டே இருக்கும். இங்கே n, n மைனஸ் 2, n மைனஸ் 4, இங்கெல்லாம் n ஈவனாக வரும், ஞாபகம் வச்சுங்க. ஈவனுக்கு என்ன பண்ணால் 1/2 π/2, ஆடுக்கு என்ன பண்ணால் 2/3 × 1. இதுதான் ஃபார்முலா. அதாவது n மைனஸ் 1/n, n மைனஸ் 3/n மைனஸ் 2, n மைனஸ் 5/n மைனஸ் 4 எக்ஸட்ரா. 1/2 வந்ததுன்னா அடுத்து π/2 போடுவோம். சம் போடுவோம், ஈஸியாக புரியும். இதே இது வந்து ஆடாக இருந்ததுன்னா இதே தான் வரும், 2/3 1 வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டிப்பாக முக்கியம். ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இப்போ சம் பார்க்கலாம். இப்போ இன்டெக்ரல் 0 to π/2 cos பவர் 9x dx. இப்போ 9ங்கிறது என்னது, ஆடு. நீங்கள் போட்டு வரும்போதே உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ 9 மைனஸ் 1/9 போடுவோம். அடுத்து 9 மைனஸ் 3/9 மைனஸ் 2 போடுவீங்க. 9 மைனஸ் 5/9 மைனஸ் 4, 9 மைனஸ் 7/9 மைனஸ் 6. அடுத்து என்ன வரும், 9 மைனஸ் 9 தான் வரும். சரிங்களா? அப்போ 9 மைனஸ் 9னா 0 வந்துடும்னா அதை போடாதீங்க, இதோட அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ 8/9, 6/7, 4/5, 2/3 × 1. 2/3 × 1 வரும் இல்லைங்களா ஃபார்முலா படி. ஸோ அதை போட்டுக்கோம். எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் எழுத வேண்டியதான். ஜஸ்ட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக 2/3 வந்துடும். 2/3 வந்தால் × 1 போட்டு ஆன்சரை முடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். 1/2 வந்ததுன்னா 5/2 போடுவீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது வந்து ஈவனா, அப்போ அதே மாதிரி ஃபார்முலா போடுங்க. 10 மைனஸ் 1/10, 10 மைனஸ் 3/10 மைனஸ் 2, 10 மைனஸ் 5/10 மைனஸ் 4, 10 மைனஸ் 7/10 மைனஸ் 6, 10 மைனஸ் 9/10 மைனஸ் 8. அப்புறம் என்ன வரும், அதாவது வந்து அடுத்து அதை விட ஜாஸ்தியாக போயிடும். உங்களுக்கு இது புரியல, இது வந்து 5/2 வேணான்னு புரியல அப்படின்னா நீங்கள் இதோடு நிறுத்திடுங்க, இது போட வேணாம், இதோடு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் ஆகிட்டே வாங்க. இப்போ 9/10, 7/8, 5/6 வரும், 3/4. அடுத்தது மைனஸ் பண்ண வந்துடும், 1/2 வந்துடும். 1/2 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுருவோம், 5/2 போட்டுருவோம். 2/3 வந்ததுன்னா என்ன போடுவோம், × 1 போடுவோம். அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் போடுங்க.
இதில் எது வரைக்கும் வருமோ அது வரைக்கும் போடுங்க. ஏன்னா அடுத்த நம்பர் போட முடியாது, 10 - 11 ஆயிரும். ஸோ அது போட முடியாது. ஸோ இதில் எது வரைக்கும் நமக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கோ அது வரைக்கும் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது எழுத வேண்டாம். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், 2/3 வந்ததுன்னா 1 போடுங்க, 1/2 வந்ததுன்னா 5/2 போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுத்தீங்கன்னா 63/512 பை வரும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. The reduction formula for secant power nx, cosecant power nx, x power n e power x dx, log x power n dx. ஜஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சம்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று படிச்சிங்கன்னா போதும். சீக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1/n-1, சீக்கன் n-2x tan x ப்ளஸ் n-2/n-1 in-2 வருது. இது கொசீக்கன்னா இங்கே மைனஸ் போட்டு வரும். டேன் இருக்கிற இடத்துல காட்டு, சீக்கன் இருக்கிற இடத்துல கொசீக்கன் வருது. ஸோ இது வந்து அப்படியே கம்பைன் பண்ணி படிச்சுக்குங்க. இது x power n e power x dxனா x power n e power x minus n in-1. log x power n dxனா x log x power n minus ni1 minus 1. இதெல்லாம் சம் போடும்போது எப்படி போடணும் பார்க்கலாம். சம்மை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். படிக்க ஆரம்பிங்க. ஆனுவல் பிளானரில் வந்து UGTRB வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இருந்தே படிச்சிங்கன்னா போஸ்டிங்கில் கண்டிப்பாக வாங்கிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அவங்களுக்கு டைமே இல்லை பாருங்கள். அதனால் இப்போ இருந்தே படித்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 சாப்டராவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு மார்ச்சில் வந்தாலும் நமக்கு ஜூலை எக்ஸாம் வரக்கூட நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிடைக்கிற டைமெல்லாம் யூஸ் பண்ணி படிங்க. நம்மளும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.